இப்போ உள்ள காலகட்டங்களில் எளிதாக மனிதர்களுடைய மனம் வந்து புண்படுகிறது. ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, ஈஸியாக டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அந்த சொல்யூஷனுக்காக தான் அநேகர் ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கும் இப்போ ட்ரக்ஸ், ஆல்கஹால், இல்லீகல் சேட்டிங், அது இதுன்ட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலான்னு நிறையா ராங் கோப்பிங் மெக்கானிசம் பண்ணுறாங்க. ஆனால் வேதத்துலேருந்து ஒரு சின்ன தியானத்தை மட்டும் பார்ப்போம். சங்கீதம் 147 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அப்படின்னு வருது. ஸோ நம்ம எவ்வளவு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் சின்ன சின்ன சென்சிட்டிவான காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஹர்ட் ஆகும்போது நம்மளுடைய ஹார்ட் எப்படி நல்லா ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த வசனத்தில் கொடுத்துருக்க, இந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்க ஒரு 7 பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். அவர் வந்து நொறுங்குண்டவர்களை குணமாக்கிறார், காயங்களை கட்டுகிறார். இந்த மனதில் உள்ள அந்த ஹர்ட்டு, இப்போ காலையில் ஹர்ட் ஆகிட்டுன்னு வைங்களேன், அப்போ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போயிடும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அழுகையாக இருக்கும், வேலை பார்க்க முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை இப்படி ஆகிட்டே அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் உள்ள பாயிண்ட் யோசித்தோம்னா, ஆண்டவருடைய வல்லமையை நம்ம தியானிக்கணும். 4வது வசனம் சொல்லுது, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிறாருன்னு சொல்லுது. இப்போது நமக்கு வந்து ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு தெரியும், பட் சயின்டிஸ்டால் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் ஆண்டவர் வந்து ஹீ இஸ் த கிரியேட்டர். ஸோ அவர் அந்த லக்கங்கள் எத்தனை இருக்குங்கிற தொகையை எண்ணி, ஸோ இட்ஸ் அ ஃபைனைட் நம்பர். ஸ்டார்ஸ் வந்து இட்ஸ் நெவர் இன்ஃபைனைட், ஃபைனைட் நம்பர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு ஸ்டாரையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், பெயரிட்டுக்கிறார். அதனால் அவரோட பவர் அங்கே தெரியுது. ஹீ இஸ் சச் அ பவர்ஃபுல் காட். ஸோ நம்ம பிரச்சனை, ப்ராப்ளத்தில் இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா, ஹீ இஸ் திஸ் காட். நட்சத்திரத்தினுடைய லக்கத்தை எண்ணுகிற தேவன் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம மனதில் கொண்டு வரணும். 2வது 5வது வசனம், அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்மளுடைய விஸ்டம்னு எடுத்துட்டோம்னா ஐக்கியூ வந்து 100, 120ன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஃபைனைட் விஸ்டம். எந்த ஒரு பிரச்சனையிலையும் நமக்கு வந்து ஒரு பார்ஷியலாக தான் நமக்கு தெரியும். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லும் தெரியாது. அடுத்த சைடில் என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு வேணால் நம்ம யூகிக்க தான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருடைய அறிவு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்ஃபைனைட் விஸ்டம். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஸோ அவர் பவர்ஃபுல் காடாக இருக்கார், அவருடைய அறிவு இன்ஃபைனைட், அளவில்லாததாக இருக்குது. அதனால் நம்ம அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். 4வது வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய திட்டத்துக்கு நாம் வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து அப்படி ரத்தம் கொதிச்சிக்கிட்டு இருக்கும், சண்டை போட்டுடலாமா, இல்லை ஒரு கேள்வி கேட்டுடலாமா, இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பிடலாமான் இருக்கும். பட் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு 6ஆம் வசனத்தில், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். ஸோ இங்கே வந்து சப்மிஷன் கேட்குது. சப்மிஷன், சாந்த குணமாக அந்த பிரச்சனையிலையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேயும் நம்மளை ஹர்ட் பண்ணவங்களுக்கும் பதில் சொல்லாமல் நாம் வந்து அமைதியாக இருக்கணும். அப்படியே அமைதியாக இருக்கிறதோடு சேர்ந்து நம்ம வந்து துதிச்சு கொண்டே இருக்கணும். வி ஹவ் டு ப்ரைஸ் ஹிம். 4வது பாயிண்ட் 7ஆம் வசனத்தில், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். ஸோ இந்த டிஃபிகல்ட் டைமில் நம்மளால் ப்ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணணும். அந்த டைமில் தான் ப்ரைஸ் பண்ணணும், அந்த டைமில் தான் அவர் ஒர்ஷிப் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒர்ஷிப் முடியும் போது நம்முடைய மனது வந்து முகமலர்ச்சி ஆகும். ஹேனாவெல்லாம் நம்ம பார்த்தோன்னா, ஹேனா வந்து பிள்ளை இல்லாமல் போகும்போது கூட அழுதுட்டு தான் இருந்தால், ஆனால் அந்த ஒர்ஷிப் முடிஞ்சு வரும்போது ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அந்த பிரின்சிபல் இங்கே பார்க்குறோம். அப்புறம் 9ஆம் வசனத்தில், ஆண்டவர் வந்து நம்ம ஹர்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்கிடாமல் விட்றதில்ல. எங்கேயோ நான் நட்சத்திரத்தை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி சிங்காசனத்தில் அவர் உட்காந்துடாமல் அவர் நம்மளை கேர் பண்ணுறார். ஹி கேர்ஸ் ஃபார் அஸ். நம்பர் 9, அவர் மிருக ஜீவன்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஸோ அந்த மிருக ஜீவன்களுக்கு போஷிக்கிற தேவன் உங்களை என்னையும் போஷிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவான்னு மேத்யூவில் நம்ம வாசிக்கும். ஸோ ஹி கேர்ஸ் ஃபார் அஸ். அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணுகிற இந்த ஹர்ட்டும் இந்த கஷ்டங்களும் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஹி கேர்ஸ். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு நம்மளே ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வீரனுடைய கால்களில் பிரியப்படார். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் இன் யோர் ஸ்ட்ரென்த். என்னால் முடியாது, ஐ கான்ட் டூ இட்,
டாடி நீங்கள் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்படி கேட்டு அவருக்கு பயந்து இருக்கணும். we have to fear. நமக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஸோ அந்த வெரி 7 பாயிண்ட்ஸ், அவருடைய வல்லமையை நம்ம நம்பணும், அவருடைய அறிவு அளவில்லாததுங்கிறத நம்பணும், நம்பி நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அவரை துதிக்கணும், அவர் நம்மளை நேசிக்கிறார், அவர் நம்ம பிரச்சனையை பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கை வேணும். நம்மளுடைய சுய புத்தியில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் மேலே சாஞ்சிடக்கூடாது, அவருக்கு பயந்து அவர் கரத்தில் அடங்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும், நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறார், நம்முடைய காயங்களை கட்டுகிறார், மருந்தே இல்லாமல் டெலிவர் ஆயிடலாம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.